குயிக்காக எப்படி சம்பல் செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு பாதி அளவு மாசி எடுத்திருக்கேன். அதை கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இடிக்கிறப்ப இந்த மாதிரி தூளாயிரும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இருக்கட்டும். சம்பலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 2 தேங்காயை உடச்சி பல்லாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இடித்து வச்ச மாசியை போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்து தேங்காவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மாசியும் தேங்காவும் நல்லா மெசஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம். மாசியும் தேங்காவையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் அரைச்ச பிறகு. அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோனையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கால்வாசி வதங்கினா போதும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் கால்வாசி வதங்கினா போதும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாசி தேங்காவை எடுத்து இதில் போட்டு கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி மைதா ரொட்டிக்கெலாம் சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.